மக்களே, ரயில் நிலையத்தில பெயர் பலகை இஷ்யூ அது எல்லாருக்குமே தெரியும். அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த போர்டு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த போர்டில வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்னா, தமிழ் தான் பிரதான மொழியா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹிந்தி அப்புறம் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ இது வந்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூங்கா ரயில் நிலையம். அதாவது சென்னையில வந்து பூங்கா ரயில் நிலையம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பார்க் ஸ்டேஷன். சென்னை எக்மோருக்கு அடுத்த ஸ்டேஷன். ஸோ அந்த பூங்கா ரயில் நிலையத்தில என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்திய வந்து பிரதான மொழியா வச்சுட்டு முன்னாடி அதுலேயுமே பார்த்தீங்கன்னா, முன்னாடி இங்கிலீஷ் வந்து பிரதான மொழியா இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஹிந்தி, அப்புறம் தமிழ வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து அத அகற்றிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்திய வந்து ஒரு பிரதான மொழியா வச்சுட்டு, 2வது பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷை வச்சுட்டு 3வதா தமிழ்ல வச்சுருக்காங்க. நம்ம இருக்கிறது வந்து தமிழ்நாட்ல. ஸோ தமிழ தான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரதான மொழியா வைக்கணும். நான் வந்து நீங்க ஹிந்திக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? இல்ல வந்து சாரி ஹிந்தி திணிப்புக்கு தான் மக்கள எதிர்ப்பு சொல்றோம். ஹிந்தி திணிப்பு வந்து கூடாது. ஹிந்திக்கு வந்து யாருமே வந்து எதிர்ப்பு சொல்லல. ஹிந்திய திணிக்காதீங்க. வேணுங்கிறவங்க கத்துக்கோங்க. கத்துக்கிட்டா நல்லது தான். பட் அத வந்து இன்னொரு அடுத்த ஊர் மக்கள்ட்ட வந்து திணிக்காதீங்க அப்படின்றது தான் எல்லாரோட நோக்கமுமே. ஹிந்தி கத்துக்கோங்க. அதனால பிரச்சனை கிடையாது. பட் பார்த்தீங்கன்னா, இது வந்து பெயர் பலகையில வந்து அந்தந்த ஊருக்கான பிரைமரி லாங்குவேஜ் என்னவோ அதுதான் இருக்கணும். ஸோ இப்போ கேரளான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மலையாளம் தான் பிரதான மொழி. அதுதான் ஃபர்ஸ்ட்டு இருக்கும். தமிழ்நாட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ் தான் பிரதான மொழி மக்களே. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு வரணும். ஸோ அதேபோல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். சரிங்களா? ஸோ அது அந்தந்த ஊருக்கு என்ன மொழியோ அதுதான் வந்து பிரதான மொழியா இருக்கணும். ஸோ இப்படி பண்ணுறது உண்மையிலேயே ஒரு வொர்ஸ்ட்டான விஷயம் மக்களே. இந்த ஹிந்தி திணிப்ப வந்து யாரெல்லாம் எதிர்க்கிறீங்களோ, கண்டிப்பா நம்ம சேனல்ல ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இத பத்தி உங்க கருத்து என்னன்றத எல்லாருமே கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மக்களே.